அரசமைப்பு உரிமை கல்வியை அனைத்து பள்ளிகளிலும் பாடமாக அறிமுகப்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு பள்ளி குழந்தைகள் கோரிக்கை. அரசமைப்பு உரிமை கல்வியை தமிழ்நாட்டின் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தருமபுரி அக்ஸிலியம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் முன்னிலையில் வான்முகில் அறக்கட்டளை கையச்சு இயக்கத்தை தமிழகத்தில் முதல் முறையாக இன்று தொடங்கியுள்ளது. இக்கையச்சு இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் வான்முகில் அறக்கட்டளையின் செயல் இயக்குனர் வழக்கறிஞர் பிரிட்டோ குழந்தைகளுக்கான அரசமைப்பு உரிமை கல்வியின் அவசியம் மற்றும் தேவை குறித்து விளக்கி பேசினார். கர்நாடகா, ஒடிசா மற்றும் புதுச்சேரி 4 மாநிலங்களில் ஏறக்குறைய 500 பள்ளிகளில் அரசமைப்பு உரிமை கல்வியை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இந்த இயக்கத்தை இன்று இங்க நம்ம பள்ளியில ஆரம்பிக்கிறோம். நம்முடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு அனைத்து பள்ளிகளிலும் அரசமைப்பு உரிமை கல்வியை ஒரு பாடமாக கொண்டு செல்ல வேண்டும். எல்லா பள்ளிகளிலும் எல்லா குழந்தைகளும் இந்த அரசமைப்பு உரிமை கல்வியை கற்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக முதல்வருக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்களே, எங்களுடைய கோரிக்கையை பரிசீலிங்கள். எல்லா பள்ளிகளிலும் அரசமைப்பு உரிமை கல்வியை ஒரு பாடமாக கொண்டு செல்ல ஆணையிடுங்கள் என்று கேட்கிறோம். நம்முடைய அன்பான கோரிக்கையை தமிழக முதல்வர் கேட்பார். கூடிய விரைவில் அனைத்து பள்ளிகளிலும் நம்முடைய அரசமைப்பு உரிமை கல்வியை ஒரு பாடமாக கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த கை அச்சு இயக்கத்தை இன்றைக்கு தொடங்குகிறோம். இந்த இயக்கத்தை தொடங்கி வைப்பதற்கு நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் அருட்சகோதரி அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை நீங்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி அதை தமிழ்நாடு அரசு கடந்த தேர்தலில் திமுக அரசு தேர்தல் அறிக்கையில இதை நமக்கு உறுதியாக கொடுத்திருக்கிறாங்க. எல்லா பள்ளிகளிலும் அரசமைப்பு உரிமை கல்வியை குழந்தைகளுக்கு கொண்டு செல்வோம் என்று அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறிக்கையின் அடிப்படையில் நாம் இந்த கோரிக்கை வைக்கிறோம். அதே போல ஏற்கனவே 2021 தமிழக அரசு வெளியிட்ட குழந்தைகளுக்கான மாநில கொள்கையில இதை ஒரு பாயிண்டாகவும் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு பரிசீலனை பண்றதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அதையும் நாம் வலியுறுத்துகிறோம் என்ற விதமாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாம் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம். குழந்தைகள் சார்பாக, தமிழ்நாட்டு குழந்தைகள் சார்பாக நீங்கள் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை தொடங்கி வைக்கிற என்ற பெருமை உங்களுக்கு இருக்கிறது. எனவே அதனைத் தொடர்ந்து அரசமைப்பு உரிமை கல்வி திட்டத்தின் ஆலோசகர் வழக்கறிஞர் கணேசன் இந்திய அரசமைப்பு சட்டம் உயர்த்தி பிடிக்கும் மதிப்பீடுகள் குறித்தும் அதன் அடிப்படை உரிமைகள் குறித்தும் விரிவாக குழந்தைகளிடம் பேசினார். இந்த நிகழ்ச்சிக்கு அக்ஸிலியம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரி அமலா வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட மாணவியர் தங்களது கை அச்சுக்களை பல வண்ண மைகளால் ஆர்வத்துடன் கோரிக்கை பதாகைகளில் பதித்தனர்.
மேலும் பள்ளி மாணவியர் அனைவரும் கலந்து கொண்ட அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை உரக்க வாசிக்கும் நிகழ்வு பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. வண்ண வண்ண பலூன்களை மாணவிகள் அனைவரும் தங்கள் வலது கைகளால் உயர்த்தி பிடித்துக் கொண்டே முகப்புரையை உரக்க வாசித்தனர். வான்முகில் அமைப்பு முன்னெடுக்கக்கூடிய அரசமைப்பு உரிமை கல்வி சார்ந்த ஒரு நிகழ்வு. நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம், அந்த சட்டத்தினுடைய முகப்புரையை நாம் அனைவரும் இணைந்து அதை உறுதிமொழியாக நாம் ஏற்போம். நாம் இந்தியாவை இறையாண்மை கொண்ட, சமன்மை கொண்ட, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைப்பதென உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலம் இந்தியாவின் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதுடன் இவர்களுக்கு சமூக, பொருளாதார, அரசியலில் அனைவருக்கும் நீதி, எண்ணியதை வெளிப்படுத்த, எடுத்துச் சொல்ல, நம்பிக்கை வைக்க, உண்மையை சொல்ல, வழிபாடு செய்ய சுதந்திரம், தகு நிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்தல், தனி மனிதர்களின் மாண்பு, நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் சகோதரத்துவத்தோடு உள்ளார்ந்த உறுதியுடையவராய் வாழ்வோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை 1949 ஆண்டு நவம்பர் திங்கள் 26ஆம் நாள் நமது அரசியல் நிர்ணய அவையில் ஏற்றுக்கொண்டு இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். அரசமைப்பு உரிமை கல்வி தொடர்ந்து நடைபெறும். 6ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு முதல் பாடநூலை இந்த ஆண்டு நம்முடைய தலைமை ஆசிரியர் முன்னிலையில் இதை தொடங்கி வைக்க நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பாடநூல் நம்முடைய பள்ளியில் இனிமேல் இந்த ஆண்டு கொண்டு செல்லப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வின் இறுதியில் தங்கள் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அனைத்து மாணவிகளும் தங்கள் கைகளில் இருந்த பலூன்களை உயர பறக்கவிட்டு ஆர்ப்பரித்தனர். இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை அரசமைப்பு உரிமை கல்வி திட்டத்தின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில் ராஜா செய்திருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு குழந்தைகளுக்கான மாநில கொள்கை வெளியிடப்பட்டது. இக்கொள்கையில் வான்முகில் அமைப்பு வலியுறுத்திய அரசமைப்பு உரிமை கல்வியை ஒரு பாடமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுபோல தற்போது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் போது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எமது மேற்கண்ட கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. எனவே தமிழக அரசு ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட இக்கோரிக்கையை இந்த கல்வியாண்டை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளின் அன்பு வேண்டுகோளை தமிழக முதல்வர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வான்முகில் அறக்கட்டளை எதிர்பார்க்கிறது.